80களின் தொடக்கத்தில் இப்போ இருக்கிற மாதிரி சாலை வசதிகள் எல்லாம் அப்போ இல்லை. ரோடுன்னு சொல்ல முடியாத மேடு பள்ளங்கள் நிறைந்த பாதையில் வணிகம் செய்ய வியாபாரிகள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் தெரியாது, அந்த வருஷத்துல 2025 பேசுற மாதிரி ஒரு வண்டி இந்த உலகத்தை மறுபடியும் பேச வைக்கணும். அப்படி ஒரு சம்பவம் ஆட்டோமொபைல் துறையில அப்ப நடந்துச்சு. ஒரு ராஜஸ்தானி வணிகர் மூலமா தொடங்கப்பட்ட இந்தியாவின் மிகப்பெரிய ஆட்டோமொபைல் நிறுவனம் ஒன்று சரியா 1986 பஜாஜ் M80 என்ற வாகனத்தை சந்தையில அறிமுகப்படுத்துறாங்க. அந்த வாகனம் சிறப்பம்சம் என்னன்னா, பாதி சிவப்பாவும் பாதி வெள்ளையாவும் இருந்துச்சு. கிட்டத்தட்ட திராவிட கட்சிகளின் கொடி மாதிரி. அதை ஸ்கூட்டர்னு சொல்றதை விட ஆட்டோன்னு கூட சொல்லலாம். ஆட்டோக்கு கியர் போடுற மாதிரி அந்த வண்டியிலையும் உருவாக்கி வச்சிருந்தாங்க. லோடு ஆட்டோ மாதிரியான உறுதியான என்ஜின், கடினமான இரும்பை கொண்ட வடிவமைப்பு, குதிரை மாதிரி தோற்றம். மேடா இருக்கிற சாலையில கூட எத்தனை கிலோ எடை வச்சு ஏத்திட்டு போனாலும் சுலபமா ஏறும் திறன். இதனாலேயே அன்னைக்கு தமிழ்நாட்டுல மளிகை கடைகள் பெரும்பாலும் வச்சிருந்த நாடார் செட்டியார் சமூகங்கள் அந்த வாகனங்களை வாங்கி இப்போ வரைக்கும் மிகப்பெரிய பொக்கிஷமாவே பாதுகாத்துட்டு வராங்க. இப்பேற்பட்ட அருமைக்கும் பெருமைக்கும் பேர் பெற்ற பஜாஜ் M80 நீங்க பயன்படுத்தினீங்கன்னா வீடியோக்கு மறக்காம லைக் போட்டுருங்க.